உங்கள் உடலின் விந்தணு உற்பத்திக்கு இந்த பழம் மட்டும் போதும். பலருக்கு தெரியாத ஒரு பழம் பிளம்ஸ். இது உடலுக்கு பல நன்மைகளை தருகின்றன. இது அதிக அளவு விட்டமின் மற்றும் நார்ச்சத்து கொண்டுள்ளது. இதில் உள்ள பொட்டாசியம், மேக்னீசியம் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற புரதங்கள் உடலுக்கு நன்மைகளை தருகின்றன. உடலில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை இது நீக்குகிறது மற்றும் உடலின் சக்தியை அதிகப்படுத்த பயன்படுகிறது. ஆண்களுக்கு பிளம்ஸ் அளிக்கும் நன்மைகள். பிளம்ஸ் என்பது பார்ப்பதற்கு அழகான மற்றும் சுவை மிகுந்த ஒரு கனி. இதை பச்சையாகவும் உலர்கனியாகவும் உண்ணலாம். இதில் உள்ள நன்மைகள் பலருக்கு தெரிவதில்லை. உலர்ந்த பிளம்ஸ் பழத்தை ப்ரூன்ஸ் பழம் என்பர். இதில் விட்டமின் சி, கே, ஏ மற்றும் நார்ச்சத்து அடங்கியுள்ளது. பிளம்ஸில் பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உறுப்புகளில் உள்ள ஆக்சிஜனை சிதைத்து சூப்பர் ஆக்சைடு இழப்பை தடுக்கிறது. உலகம் முழுவதும் பிளம்ஸ் வகைகள் 2000-ஐ தாண்டுகிறது. பிளம்ஸ் சம்பந்தமாக பலவிதமான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை அனைத்தும் பிளம்ஸில் அடங்கியுள்ள எண்ணற்ற நன்மைகளை பட்டியலிடுகின்றன. உலர்ந்த பிளம்ஸில் தாமிரம் மற்றும் போரான் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. இவை எலும்புத்துளை நோய், எலும்பு மெலிதல் வராமல் தடுக்க உதவுகிறது. மேலும் இதில் இனுலின் என்ற நார்ச்சத்து பொருள் அடங்கியுள்ளது. இது செரிமான பாதையில் அமிலத்தன்மையை சுரக்கும் குடல்வாய் பாக்டீரியாவை அழிக்கும் சக்தி கொண்டது. பிளம்ஸில் அதிக அளவிலான தாது பொருட்கள் அடங்கியுள்ளன. அவை உயர் இரத்த அழுத்தத்தை சரி செய்யும். பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கவும் பயன்படுகிறது. சில பிளம்ஸ் பழங்களில் அந்தோசயனி என்ற நிறமி உள்ளது. இது மனித உடலில் உள்ள உறுப்புகளில் புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் வாய்ந்தது. பிளம்ஸ் மற்றும் ப்ரூன்ஸ் இரண்டுமே இரும்புச்சத்தை உள்வாங்கக்கூடிய சக்தியை உடலுக்கு அளிக்கிறது. மேலும் பிளம்ஸில் விட்டமின் பி மற்றும் அதன் கூட்டுச்சத்துக்களான விட்டமின் B6, நியாசின், ஃபீனோலிக் அமிலம் போன்றவை உள்ளன. இவை புரதம், கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளின் வளர்ச்சிதை மாற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. இதயத்தை பாதுகாப்பதில் பிளம்ஸின் பங்கு. பிளம்ஸில் அடங்கியுள்ள விட்டமின் கே உடலில் தேவையற்ற இடங்களில் இரத்தம் உறைதலை தடை செய்கிறது. இதனால் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு போன்றவை சமநிலையில் உள்ளது. மேலும் பிளம்ஸில் உள்ள பொட்டாசியம் மற்றும் தாது பொருட்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் பக்கவாதம் வரும் வாய்ப்பை தடுக்கிறது. புற்றுநோயை தடுக்கும் பிளம்ஸ். பிளம்ஸில் உள்ள அந்தோசயனி என்ற சிவப்பு கலந்த ஊதா வண்ண நிறமி புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் வாய்ந்தது. பிளம்ஸில் உள்ள பீட்டா கரோட்டின் என்ற வேதிப்பொருள் நுரையீரல் மற்றும் பல உறுப்புகளில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்கும் வல்லமை வாய்ந்தது. கண் பார்வை தெளிவடைய பிளம்ஸ். விட்டமின் ஏ கண்ணின் ஆரோக்கியத்திற்கும் தெளிவான கண் பார்வைக்கும் அவசியம். இது விழித்திரை சவ்வின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. பிளம்ஸில் உள்ள ஜீசேன்டின் என்ற தாது பொருள் கண்ணில் உள்ள ரெட்டினாவுக்கு மிக நல்லது. இது புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து விழியை பாதுகாக்கிறது. செரிமானத்தில் பிளம்ஸின் பங்கு. ப்ரூன்ஸ் என்றழைக்கப்படும் உலர்ந்த பிளம்ஸில் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. இதனால் எளிய செரிமானத்திற்கு பிளம்ஸ் உதவுகிறது. மேலும் இதில் உள்ள சோர்பிடல், இசட்டின் போன்றவை செரிமான மண்டலம் நன்கு செயல்பட வழிவகுப்பதோடு மலச்சிக்கலையும் சரி செய்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள். உடல் நலத்திற்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பிளம்ஸில் கொட்டி கிடக்கின்றன. பாலிபிலோனிக் கூட்டு சேர்மங்களான லூட்டின், கிரிப்டோசாந்தைன் மற்றும் ஜியோசாந்தைன் போன்றவை உறுப்புகளில் உருவாகும் மிகை ஆக்சிஜனை குறைக்கிறது. இது ROS என்ற கூட்டு செரிமானத்தினால் உண்டாகும் நோய்களை தடுக்கிறது. நோய் தடுப்பாற்றலை தடுக்கும் பிளம்ஸ். பிளம்ஸில் உள்ள விட்டமின் சி தசைகளின் வலிமைக்கும் நோய் தடுப்பு ஆற்றலுக்கும் உதவுகிறது. வைட்டமின் சி ப்ளூ சளி மற்றும் காது தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வாகிறது. கொலஸ்ட்ராலை குறைக்க பிளம்ஸ் பயன்படுகிறது. பிளம்ஸில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது. பித்த நீர் கல்லீரலில் கொழுப்பு செரிக்க உதவுகிறது. நார்ச்சத்துடன் கூடிய பித்த நீரின் உதவியால் கல்லீரலானது கொலஸ்ட்ராலின் அளவை சரி செய்கிறது. இதனால் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்க பயன்படுகிறது. இதேபோல் நீங்கள் செய்திகளை பெற விரும்பினால் நமது சேனலை பின்தொடரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக்ஸ் போடவும். வேறு எதை பற்றி தகவல் வேண்டும் என்பதை கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும். இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.